ஹை கியூட் பொம்மைஸ், நியூசிலாண்டில் இப்படி ஒரு பார்க் இருக்கா அப்படிதாங்க நான் ஷாக் ஆனேன். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து வந்து இந்த பார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ. இது என்ன பார்க்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து குப்பை பார்க் தாங்க. நம்ம வீட்டுங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பின், கிரீன் பின், எல்லோ பின் அப்படின்ட்டு 3 பின் கொடுத்துடுவாங்க. அந்த பின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து நம்ம குப்பையை போட்டுக்கலாம். அந்த பின்னை வந்து வாரமோ இல்லை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமோ வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் குப்பை நிறைய சேர்ந்துடும். இந்த ஓல்டு டாய்ஸ் இதெல்லாம் சேர்ந்துடும்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் மண்ணெல்லாம் கொட்டுறதுக்கான இடம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பழைய டயர்ஸ் போடுறதுக்கு, அப்படியே கொஞ்சம் போனால் வந்து வேஸ்டேஜ் போடுறதுக்கு, கேஸ் பாட்டில்ஸ் போடுறதுக்கு தனித்தனி இடம் எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாலாம் போய் போட முடியாது, நம்ம பே பண்ணணும். நம்ம உள்ளே வரும்போதே இந்த இடத்துல வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து வெயிட் போட்டுடுவாங்க. ஸோ வெளியில் போகும்போது வந்து அதுலேருந்து எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கோ அவ்வளோ குப்பை இருந்திருக்கு அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 kg கிட்ட குப்பை போட்டுருக்கோம். ஸோ அதுக்கு $7 வாங்கியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் வெளியில் போனோன்னு வைங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்க்கான ஷாப்ஸும் இருக்குது. இங்கே இருந்தும் நம்ம வந்து வச்சிடலாம், அதை வந்து அழகாக விற்றுடுவாங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம காசு கட்டி போட தேவையில்ல. அதனால தான் இதெல்லாம் வந்து அந்த டோல் மாதிரி இருந்ததுல அதுக்கு வெளியில் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இந்த வந்து கார்ட்போர்ட், அந்த பாக்ஸஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.